பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான பிள்ளைகளே, ஏன் என்றதான தலைப்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிறதான ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், ஏன் புறம்பே ஏன் வெளியே என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அன்பான பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நான் வாசித்து நம்முடைய தியானத்தை நான் தொடங்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தபடியினால் யூதர்கள் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள் சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு குறிப்பு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறார்கள். அந்த இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. நகரத்திற்கு சமீபம் சொன்னால், நகரத்திற்கு, எருசலேம் நகரத்திற்கு அருகில், மிக அருகில் அந்த இடம் இருந்ததாக பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அப்படியானால் என்ன, அது நகரத்திற்குள்ளே இல்லை, நகரத்திற்கு வெளியே இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த கொல்கொதா மலை நகரத்திற்கு வெளியே இருக்கிறது. இந்த மலை எப்படிப்பட்ட மலை? இந்த கொல்கொதா மலை எப்படிப்பட்ட மலை என்று சொன்னால், அந்த கொல்கொதா மலைக்கு அருகிலே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, இன்னும் பள்ளத்தாக்கு. அதிலே எருசலேமினுடைய குப்பைகளை எரித்து கொண்டே இருப்பார்கள், எப்பவுமே எரித்து கொண்டே இருப்பார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, அதை தாண்டி போகும் பொழுதுதான் கொல்கொதா மலை வருகிறது. இப்போ என்ன நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு நகரத்திற்கு வெளியே அவர் சிலுவை மரணத்தை அவர் சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லி யூதர்களாலே கருதப்பட்ட ஒரு மதிக்கப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசி என்றதான கோணத்தில் அவரை பார்த்தார்கள். ஆனால் அவரை சிலுவையில் அறைந்த இடம், அன்பான பிள்ளைகளே, நகரத்திற்கு வெளியே இருந்தது. ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் பாடுபட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலியை குறித்ததான ஒரு வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அது இப்படியாக சொல்லுகிறது, காலை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற இடத்திலே சுத்தமான இடத்துல கொண்டு போய் கட்டைகளில் போட்டு அக்னியிலே சுட்டெரிக்க கடவாய். அன்பான பிள்ளைகளை, பாவ நிவாரண பலியினுடைய ஆட்டினுடைய அந்த மிருகத்தினுடைய ரத்தம் ஆசரிப்பு கூடாரத்தில் சிந்தப்படுகிறது. அதனுடைய மாமிசம், அன்பான பிள்ளைகளே, பாளையத்திற்கு வெளியே சாம்பல் கொட்டப்படுகிற இடம், அது ரொம்ப முக்கியம். சாம்பல் கொட்டப்படுகிற இடத்துல அந்த உடல், அந்த பாவ நிவாரண பலியினுடைய மிருகத்தினுடைய உடல் கட்டைகள் மேல் வைத்து எரிக்கப்படும். கட்டைகள், சாம்பல், இந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். கொல்கொதா மலை எப்பொழுதுமே சாம்பல் நிறைந்த இடம், அது குப்பைகள் கொட்டி எரிக்கப்படுகிற இடம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு பாளையத்திற்கு புறம்பே தன்னை பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தார். தன்னை பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தார். இந்த பாவ நிவாரண பலி என்பது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் சம்பந்தப்பட்டதல்ல. ஒரு தேசத்தார் பாவம் செய்யும் பொழுது அந்த தேசத்திற்கு ஒரு பிரதான ஆசாரியன் பாவம் செய்யும் பொழுது அந்த பிரதான ஆசாரியனுக்கும் அந்த தேசத்திற்கும் எப்படியாக பாவ நிவாரணம் உண்டாக வேண்டும் என்பதை இந்த பாவ நிவாரண பலி நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒட்டுமொத்த தேசத்திற்குமான பலியாக இந்த பாவ நிவாரண பலி கருதப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நகரத்திற்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டார். சாம்பல் கொட்டுகிற இடத்திலே ஆண்டவராகிய இயேசு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின்படி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு சரித்திரம் சொல்லுகிறது, இந்த கொல்கொதா மலையின் அருகில் இருக்கக்கூடியதான இன்னும் பள்ளத்தாக்கில் தான் மோவாபியர்கள் தங்களுடைய தெய்வத்திற்கு பலி கொடுக்கிறதான இடம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த ஒரு இடம் அந்த இன்னும் பள்ளத்தாக்கு. அப்படிப்பட்ட இடத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரி சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பவுலும் கூட எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார்,
ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நமக்கு நித்திய மீட்பை உண்டாக்கும்படிக்கு நகரத்திற்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 13:12. அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார், ஏன் அவர் நகரத்திற்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொன்னால், உங்களை என்னையும் வெளியே இருக்கிற கர்த்தரை விட்டு வெளியே இருக்கிற உங்களை என்னையும் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு, கர்த்தருக்கு சமீபமாய் கொண்டு வரும்படிக்கு அவர் நகரத்திற்கு வெளியே ஒரு குற்றவாளியை போல, ஒரு அருவருப்பானவரை போல அவர் எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏன் என்று சொன்னால், அவருடைய ரத்தத்தினாலே கர்த்தருக்கு தூரமாயிருக்கிற உங்களை என்னை அவருடைய ரத்தத்தினாலே கர்த்தருக்கு சமீபமானவர்களாக, தேவராஜ்யத்திற்கு சமீபமானவர்களாக, தகுதியானவர்களாக மாற்றும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு நகரவாசலுக்கு வெளியே அவர் சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த வெளியே என்றதான தலைப்பு, புறம்பே என்றதான தலைப்பு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கணும் சொன்னால், நீ எங்கே இருக்கிறாய்? நீ கர்த்தரை விட்டு நீ வெளியே இருக்கிறாயா அல்லது கர்த்தருக்குள்ளே நீ இருக்கிறாயா என்றதான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான பிள்ளைகளே, நாம் ஒருவேளை கர்த்தரை விட்டு வெளியே இருப்போம் என்று சொன்னால், இந்த கர்த்தர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மகனே மகளே, நீ இன்னும் எத்தனை நாட்கள் என்னை விட்டு நீ வெளியே இருப்பாய்? நீ என்னிடத்துல வா, எனக்குள்ளே வா என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நமக்காக நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு மரித்த தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆண்டவரே கர்த்தரை விட்டு வெளியே இருக்கிற எங்களை ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு, உமக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு நீ நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டு உம்முடைய ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு நகரவாசலுக்கு புறம்பே நீ பாடுபட்டீர் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறதே. ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை விட்டு ஆண்டவரே வெளியே இருக்கக்கூடிய, புறம்பே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உமக்குள்ளே ஆண்டவரே அவர்களை கொண்டு வந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நகரத்திற்கு புறம்பே பாடுபட்ட தேவனே, ஆண்டவரே எங்களுடைய பாவ பரிகாரத்திற்காக ஆண்டவரே உண்மையே ஒப்பு கொடுத்தீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிலுவையில் எங்களுக்காய் தொங்கினவரே, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆண்டவர் உமக்குள்ளே வேரூன்றி இருக்க உதவி செய்யும். இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.